விஜயின் அரசாங்கம் கவிழ்ந்து போக வேண்டுமானால் யார் இதற்கு காரணமாக இருப்பார்? இந்த விஷயம் அஸ்ட்ராலஜி மூலமாக, வானசாஸ்திரம் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் யாருடைய தொடர்பு ஏற்பட்டதினால் அவர் முதலமைச்சர் ஆனார், யாருடைய தொடர்பு பிரியப்படும் போது அந்த நிலையிலிருந்து அவர் இறங்கி விடுவார் என்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வாழ்க்கையில் அவருக்கு அரசியல் விதி என்பது கிடையாது. அரசியல் விதி என்பது தர்ம ராசிகளில் இருக்கும் கிரகங்களாகும். அந்த அமைப்பு கிடையாது, அவருடைய மனைவிக்கும் கிடையாது. உபஜயஸ்தானம் என்று சொல்லுகிற 11வது வீடு, 2ஆம் திருமணத்தை குறிக்கிற வீடு, அது உபஜயஸ்தானம். ஒருவர் வந்து அவர்களை ஜெயிக்க வைக்கிற ஸ்தானங்களாக கருதப்படுகிறது. இப்படி பார்க்கும்போது இந்த வெற்றிக்கு, இந்த கிரீடத்திற்கு சொந்தக்காரராக இருப்பவர் அவர் த்ரிஷாவாக இருக்கிறார். 2வது, கால் நிலை பிளக்க வேண்டும். ஒருவருக்கு 3 ராசி, மேஷ ராசி தலையில் கிரீடமாகவும், சிம்ம ராசி அதன் உட்காருகிற ஆசனமாகவும், கால் வைக்கிற ராசி தனுசு ராசியாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் இன்னொருவருடைய தொடர்பு வேண்டும். அது கும்பராசி. அதாவது தலையில் வைக்கிற பதவிக்கு வெற்றி சான்று கொடுக்கிறது. இந்த 4 ராசி தொடர்புகள் தான் ஒரு ஆட்சி நிலை பெறுவதற்கு செய்யக்கூடியது. இதில் கால் பலமாக இருக்கும் ராசிகளில் இருப்பது செங்கோட்டையன் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது. அவர் உட்காரும் இடம் சிம்மாசனம் வைக்கிற ராசியாக இருக்கிறது. திருமாவளவன் அவர்களுடைய ராசி. அவருடைய சூரியன் சிம்மத்தில் இருக்கும். தனுசு ராசியில் சந்திரனும் சூரியனும் இருப்பது செங்கோட்டையன் அவர்களுக்கு. தலையில் கிரீடம் வைக்கிறதற்கு காரணமாக இருப்பது அது த்ரிஷா அவர்கள். இறுதியாக வெற்றி சான்றிதழ் கொடுக்க வருகிறதும் இந்த திருமாவளவனுடைய ஜாதகமாகும். அதுதான் 11வது வீட்டில் இருக்கிறது. இவ்வளவும் சேர்ந்து இருக்கும் இடத்தில் த்ரிஷா இவர்களை விட்டு விலகி போனால் அவருக்கு பதவிக்கு ஆபத்து. அடுத்தது திருமாவளவன் அவர்கள் விலகினாலும் ஆபத்து. அடுத்தது செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிலையிலிருந்து விலகினாலும் ஆபத்து. இதில் ஒருவர் பிரிந்து போனாலும் அந்த கட்சிக்கு, அந்த பதவிக்கும், அதன் நிலையான தன்மைக்கும் ஆபத்தாக மாறிவிடும். விதி இவருக்கென்று தனியாக விதி ஒன்று இருந்தால் யாருடைய உதவிகளும் தேவையில்லை. ஆனால் ஒரு தேவை, அடுத்தவர்களால் நாம் வெற்றியை பெற்றால் அடுத்தவர்களின் ஆதரவு இல்லாமலும் அது நடக்காது. 3 பேர் தான் இதற்கு காரணம். ஒன்று திருமாவளவன், ஒன்று செங்கோட்டையன், ஒன்று முக்கியமான நபர், கிரீடம் சூடப்படுகிற நபராக இருக்க காரணமாக இருந்தவர் த்ரிஷா அவர்கள். இந்த 3 பேருடைய ஜாதகத்தின் நிலையினால்தான் இன்றைக்கு விஜய் அவர்களின் நிலை உறுதியாக இருக்கிறது. மற்ற யாரும் இதற்கு உயர்ந்த நிலைக்கு அவர் சப்போர்ட் செய்யாது. இந்த 3 பேரும் அதிகாரம் மிக்க ஜாதகங்களாக இருக்கிறது அரசியலில். இவர்களை விஜய் கட்டிப்பிடித்து கொண்டால், அதாவது கட்டி அணைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தால் இந்த ஆட்சி 5 காலமும் தாண்டி போகக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது.